ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிற ரெசிபி பாறை மீன் வறுவல். இதுக்கு மீனை ஆல்ரெடி க்ளீன் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இது முள் கிடையாதுன்னு சொன்னாங்க. ஃப்ரை பண்ண நல்லாயிருக்கும். இதுக்கு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், இது க்ரஷ் பண்ண பெருஞ்சீரக பொடி, லைட்டாக நுணுக்கிக்கிட்டேன். இது கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, உப்பு தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கிறிஸ்பினஸ் வரணுன்றதுக்காக கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இது கொஞ்சமாக, ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சமாக தண்ணி விட்டு மசாலா தூளை பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு இந்த மீனில் அப்ளை பண்ணிக்கலாம். உள்ளெல்லாம் நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் மேக்னேட் பண்ணி வச்சுக்கிறேன். இல்லை கருவேப்பிலை கொஞ்சம் தூவி வச்சுக்கிறேன். நல்லா கிறிஸ்பியாக வாசனையாக இருக்கணுன்றதுக்காக. இது ஒரு 20 மினிட்ஸ் செட் ஆகட்டும். ஊற வச்சுருக்கேன். இதை எண்ணெய் கடாயில் ஒரு ஷாலோ ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் விட்டு மீனை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் கேஸ் வச்சு ரோஸ்ட் பண்ணுறேன். நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம், இல்லைன்னா ஒட்டிக்கிட்டு வரும்.
இப்போ ரெடி ஆயிடுச்சு நமக்கு தேவையான பாறை மீன் வறுவல். இப்போ கிறிஸ்பியான பாறை மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. தேவைப்பட்டால் லெமன் ஜூஸ் போட்டு புழிஞ்சிக்கலாம். வீடியோ லைக் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.